வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இங்கிலீஷ் சப்ஜெக்டை பொறுத்தளவில் கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் எவ்வளோ படித்தாலும் மறந்துடும் அப்படின்ற ஏரியாவை நம்ம எப்படி சிம்பிளாக படிக்கிறது அப்படின்றத பார்த்தோம். ரொம்ப கஷ்டமான ஏரியான்னு ஃபீல் பண்ணக்கூடிய அந்த வெக்கபுலரி செக்ஷனில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை எப்படி சிம்பிளாக ஈஸியாக படிக்கிறது அப்படின்ற 4 ஸ்டெப் மெத்தட் அப்படின்றத ஒரு வார்த்தையை நமக்கு எப்படி பழக்கமாக்கணும், அதை எப்படி படிக்கணும், அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீண்ட காலத்துக்கு நிலைநிறுத்திக் கொள்வதற்கு என்ன செய்யணும் அப்படின்றத அறிமுகம் இல்லாமல் புதுசாக படிக்கிற வார்த்தைகளை கீவேர்ட்ஸ் மூலமாக எப்படி எளிமையாக ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்றத நம்ம டீட்டெயிலாக பார்த்தோம். அடுத்ததாக இப்போ நாம 10th ஸ்டாண்டர்ட் PTA கொஸ்டின் ஆன்சர் புக்கில் இருக்கக்கூடிய சினானிம்ஸ் மட்டும் தனியாக எடுத்து நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக டெஸ்ட் பண்ண போகிறோம். போன கிளாஸில் இந்த 18 வார்த்தைகளையும் ஒரு சேலஞ்சாக எடுத்துக்கிட்டு வெறும் 10 நிமிஷத்தில் படித்தோம். படித்தது நமக்கு எவ்வளோ தூரத்துக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்றதுக்கான ஒரு டெஸ்டிங் தான் இந்த செஷன். வாங்க செஷனுக்குள்ளே போகலாம். இந்த கொஸ்டின்ஸில் நம்மளுடைய பெட்டர் அண்டர்ஸ்டாண்டிங்காக அந்த சினானிமுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸும் சைடில் கொடுத்துருக்கிறேன், அதையும் நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்கள். த ஸ்பாயில்ட் சைல்ட் ஆஃப் அஃப்ளூயன்ட் பேரண்ட்ஸ். அஃப்ளூயன்ட் அப்படின்ற வேர்டுக்கு சினானிம்ஸ் கேட்டிருக்காங்க. கீவேர்டு மெத்தட் படி அஃப்ளூயன்ட் அப்படின்ற வேர்டை அஃப் ப்ளஸ் ஃப்ளூயன்ட் அப்படின்னு பிரித்தோம். ஃப்ளூயன்ட் அப்படின்னா யார் ஃப்ளூயண்ட்டாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் பண்ணேன். ஃப்ளூயண்ட்டாக யார் இருப்பாங்க? வெல்த்தியாக இருக்கிறவங்க ஃப்ளூயண்ட்டாக இருப்பாங்க. அப்போது ஆன்சர் வெல்த்தி. அப்போது நமக்கு மல்டிபிள் சாய்ஸில் 4 ஆன்சர் இல்லைனாலும் நம்ம ஆன்சரை டைரெக்டாக கண்டுபிடிக்க முடியும். அதாவது புவர், ஆன்சர் ஏ புவர், ஆன்சர் பி deprived, ஆன்சர் சி ஓல்டு, அந்த ஆன்சர் டி வெல்த்தி. அப்போது வெல்த்தி அப்படின்றதான் ஆன்சர். செகண்ட் கொஸ்டின். வேர்ல்டு ரெனவுண்ட் physicist ஸ்டீஃபன் ஹாக்கிங் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஆஃப் ஹவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இங்கே கொஸ்டினிங் வேர்டு ரெனவுண்டு. ரெனவுண்ட் அப்படின்ற வேர்டுக்கு சினானிம் நம்ம சொல்ல போகிறோம். ரெனவுண்ட் அப்படின்னா அந்த வேர்டை ஸ்ப்ளிட் பண்ணும்போது ரீ ப்ளஸ் நோன்டு அப்படின்னு சொன்னேன். நோன் அப்படின்னா அறிந்த, ரீநோன் அப்படின்றத நாம் இன்னொரு வகையில் அதுக்கு சினானிம் எப்படி சொல்லலாம்? வெல் நோன் அப்படின்னு சொல்லலாம் சொன்னேன். அப்போது வெல் நோன், பப்ளிக்கில் ரொம்ப வெல் நோனாக இருக்கிறவங்க என்னன்னு சொல்லுவோம்? நம்ம ஃபேமஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஃபேமஸாக இருக்காரு அப்படின்னு சொல்லுவோம். அப்போது ஆன்சர் ஏ. நெக்ஸ்ட் கொஸ்டின். பட் சம்திங் சோக்குடு ஹிம் அப்படின்னு சொல்லும்பொழுது சோக்குடு அப்படின்ற வார்த்தை இங்கே சினானிம் கேட்டிருக்கிறாங்க. சோக்குடு அப்படின்னா என்ன சொன்னேன்? சோக்குடு அப்படின்ற வார்த்தையை அதுக்கு ஈக்குவலான ரைமிங் வேர்டு ஒன்னோட மேட்ச் பண்ண சொன்னேன். என்ன வேர்டு? செக். செஸ் விளையாடும்போது செக் வச்சிட்டோன்னா என்ன செய்ய முடியாது, அதுக்கு மேலே நம்ம போக முடியாது, பிளாக் பண்ணப்படுவோம் இல்லையா, தடை செய்யப்படுவோம். அப்போது ஆன்சர் பிளாக்டு அப்படின்றது தான். இப்போது நம்மளால் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியுதா பாருங்கள். ஆப்ஷன் ஏ ப்ரைஸ்டு, ஆப்ஷன் பி பிளாக்டு, ஆப்ஷன் சி ஆன்சர்டு, ஆப்ஷன் டி என்கரேஜ்டு. ஸோ பிளாக்டு இஸ் த ரைட் ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின். த கிரேட் எக்ஸ்பான்ஸ் ஆஃப் சி ஸ்ட்ரெச்டு டவுன் பினீத் அப்படின்றது கேள்வி. எக்ஸ்பான்ஸ் அப்படின்ற வேர்டுக்கு சினானிம்ஸ் கேட்டிருக்கிறாங்க. எக்ஸ்பான்ஸ் அப்படின்ற வார்த்தையை எக்ஸ் ப்ளஸ் பேன் அப்படின்னு பிரிக்கணும்னு சொன்னேன். பேன் அப்படின்னா இதோட ரிலேட் பண்ண சொன்னேன். பேன் இந்தியா, பேன் அமெரிக்கா. பேன் அப்படின்னா அகண்ட அப்படின்னு அர்த்தம் இல்லையா? அகண்ட அப்படின்னா எ லார்ஜ், என்ன லார்ஜ்னு சொல்லலாம் அதை. அப்போது எ லார்ஜ் ஸ்பேஸ் அப்படின்றதான் ஆன்சரு. லார்ஜ் ஸ்பேஸ். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் பி நேரோ ஸ்பேஸ், ஆப்ஷன் சி ஸ்மால் ஸ்பேஸ், ஆப்ஷன் டி டீப் ஏரியா. சி அப்படின்னு வந்த உடனே இங்கே டீப் ஏரியா நீங்கள் போட்டக்கூடாது. ஏன்னா எக்ஸ்பான்ஸ் அப்படின்னு சொல்லுவது பறந்து விரிந்த நிலத்தையோ அல்லது கடலையோ குறிக்கும், ஆழத்தை குறிக்காது அப்படின்றத இங்கே புரிஞ்சுக்கணும். ஃபிஃப்த் கொஸ்டின். ஹி செட் இன் ஏ ஹோப்லெஸ் டோன் ஆஃப் ஏ despondent beagle. இங்கே despondent அப்படின்ற வார்த்தையை பார்க்கணும். அதுக்கான சினானிம் என்னன்னா despondent அப்படின்றத அதோட ஈக்குவலான ரைமிங் வேர்டை வச்சு ஞாபகம் வச்சுக்கணும் நான் சொன்னேன். despondent, despairing. எப்படி? despondent, despairing. அப்போ ஆப்ஷனில் despairing இருக்குதான்னு பாருங்க. ஆங்கிரி, affluent, despairing and strong. ஓ இதில் என்னது ஆன்சர்? despairing. சிக்ஸ்த் கொஸ்டின். they were apprehensive and supportive too. இங்கே apprehensive அப்படின்ற வேர்டுக்கு சினானிம் கேட்டிருக்கிறாங்க. apprehensive அப்படின்றத எப்படி பிடிக்கணும்னு சொன்னேன், அதை லேசாக தமிழ் படுத்திக்கணும். apprehensive அப்படின்றத அப்புறமா எக்ஸாம் அப்படின்னு சொன்னாலும் நமக்கு என்ன வரும்னு சொன்னேன்? எஸ், பயம் வரும். பயம் அப்படின்றதுக்கு ஆங்ஷியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தை, ஃபியர் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? அப்போது அந்த ஆன்சர் இங்கே இருக்குதான்னு பார்ப்போம். ஆப்ஷன் ஏ கான்ஃபிடென்ட், ஆப்ஷன் பி இன்குசிட்டிவ், ஆன்சர் பி, ஆன்சர் சி ஆங்சியஸ், ஆன்சர் டி ஸ்பெஷல். அப்போது ஆங்சியஸ் பயம் இல்லையா? அப்புறமா எக்ஸாம்னு சொன்னாலும் நமக்கு பயம் வரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன் இல்லையா? செவன்த் கொஸ்டின். ஹி வாஸ் டெலீரியஸ். டெலீரியஸ் அப்படின்ற வேர்டை அதோட ரைமிங் வேர்டோட ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். டெலீரியஸ். டெலீரியஸாக இருந்து சீரியஸ் ஆனோன்னா என்ன ஆகிடுவோம்? டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம். டெலீரியஸாக இருந்து சீரியஸ் ஆனோன்னா டிசப்பாயிண்ட் ஆகிடுவோம் ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். அந்த பாட்டி கூட தலையில் கை வச்சுட்டாங்க டிசப்பாயிண்ட் ஆகி. ஆப்ஷன் ஏ சிக்கு, ஆப்ஷன் பி டிசப்பாயிண்டட், ஆப்ஷன் சி ட்ரபிள்டு, ஆப்ஷன் டி ஃபோர்ஸ்டு. அப்போது
disappointed அப்படின்றதா இங்கே ரைட் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 8. The whole family was laughing at his cowardice. cowardice அப்படின்ற வார்த்தைக்கு சினானிம் பார்க்கணும். cowardice அப்படின்றத cowardice அப்படின்னு படிச்சுருந்தேன். வார் அப்படின்ற வார்த்தை நமக்கு கீவேர்டுங்க. வார் அப்படின்னா என்னது? வாரை பார்த்தா நமக்கு என்ன வரும்னு சொன்னேன்? எஸ், பயம் வரும். இப்போ ஃபியர் அல்லது டிமிடிட்டி இல்லைன்னா லேக் ஆஃப் பிரேவரி அப்படி சொல்லலாம். மூணுமே ஒரே மீனிங் தான். பயம் அப்படின்ற சொல்கிறது தான் ஃபியர், டிமிடிட்டி, லேக் ஆஃப் பிரேவரி. அந்த மூணில் ஏதாவது ஒன்று இருக்கலாம். ஆன்சர் பார்க்கலாம். ஆப்ஷன் ஏ ஸ்ட்ரென்த்து, வலிமை கிடையாது. ஆப்ஷன் பி பிரேவரி கிடையாது. ஆப்ஷன் சி கரேஜ், வீரம் கிடையாது. ஆப்ஷன் சி லேக் ஆஃப் பிரேவரி. ஆன்சர் டி இஸ் த ரைட் ஆன்சர். 9th கொஸ்டின். My mother was asleep in one room upstairs. Grandfather was in the attic. attic அப்படின்ற வார்த்தைக்கு சினானிம் என்ன அப்படின்னு பார்க்கணும். attic அப்படின்றத அதுக்கு கீவேர்டு எப்படி சொன்னேன்? அந்த பாக்ஸஸை ரூஃப் வரைக்கும் அடுக்கி வை, ரூஃப் வரைக்கும் அடுக்கி வை அப்படின்றத இங்கே கீவேர்டு. அப்போ ரூஃப் வரைக்கும் அடுக்கி வை. அப்போது அட்டிக் அப்படின்னா ரூஃப், எ ஸ்பேஸ் இன் ரூஃப், ரூஃபில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ ஆன்சர் ஏ பெட்ரூம் கிடையாது. ஆப்ஷன் பி ரூம் கிடையாது. ஆப்ஷன் சி எ ஸ்பேஸ் இன் த ரூஃப். ஆப்ஷன் டி கிச்சன். ஸோ சி இஸ் த ரைட் ஆன்சர். 10th கொஸ்டின். த ஸ்பாயில்ட் சைல்ட் ஆஃப் அஃப்ளூயன்ட் பேரண்ட். ஃப்ளூயன்ட் அப்படின்றதுக்கு மீனிங். அஃப்ளூயன்ட்னா ஆஃப் ப்ளஸ் ஃப்ளூயன்ட் அப்படின்னு பிரித்தோம். ஃப்ளூயன்ட் அப்படின்னா ஏற்கனவே பார்த்தோம் வெல்த்தி அப்படின்னு இல்லையா? இன்ஃப்ளூயன்ஸ்டு, வெல்த்தி, ஹாப்பி, புவர். அப்போ ஆன்சர் பி இஸ் த ரைட் ஒன், வெல்த்தி. ஸ்கிராப்பிங் ஹிஸ் பீக் நவ் அண்ட் அகைன் டு வெட் இட். அடிக்கடி தன்னுடைய அழகை தேய்த்து கொண்டு அதை வெட் ஆக்கியது. வெட் அப்படின்ற வார்த்தை தான் அதுக்கான சினானிம் இப்போ நம்ம பார்க்கணும். வெட் அப்படின்னா கடைசியில் இருக்கக்கூடிய 2 எழுத்து எடுத்துக்கங்கன்னு சொன்னேன். எட், ஈடி. ஈடி எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும். அப்போது ஷார்ப் அப்படின்றதான் இங்கே நமக்கு அதோடைய சினானிம். ஆன்சர் ஏ க்ளீன் கிடையாது. ஆன்சர் பி பிளண்ட் கிடையாது. ஆன்சர் சி ஷார்ப். ஆன்சர் டி வெட். ஸோ ஷார்ப் இஸ் த ரைட் ஒன். 12th கொஸ்டின். மை கன்டென்ஷன் வாஸ் டு மேக் ஷுவர் தட் வி கோ பை த ரூல். கன்டென்ஷன் அப்படின்ற வேர்டுக்கு இங்கே மீனிங் கேட்டிருக்கிறாங்க. கன்டென்ஷன் அப்படின்றத கன்டென்ஷன் அப்படின்னு பிரிக்கணும்னு சொன்னேன் இல்லையா? டென்ஷன் எப்போ டென்ஷன் ஆகும்? எதுக்கு டென்ஷன் ஆகும்? அப்போது ரூல்ஸ் போடுறது ஈஸி, அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறது ரொம்ப கஷ்டம் இல்லையா? அப்போது அந்த ரூலை ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம எப்படி முயற்சி எடுக்க வேண்டியிருக்கோம்? கடுமையான முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும். ஸ்ட்ரெனியஸ் எஃபர்ட் இல்லையா? அப்போது கன்டென்ஷன்னா எப்போ டென்ஷன் ஆகும்? ஸ்ட்ரெனியஸ் எஃபர்ட் எடுக்கணும்னா டென்ஷன் ஆகும் இல்லையா? அப்போ ஆன்சர் இஸ் ஸ்ட்ரெனியஸ் எஃபர்ட் அப்படின்னு சொன்னோம். ஆன்சர் ஏ கண்டினியூஸ் எஃபர்ட். ஆன்சர் பி டிஸ்டர்ப்டு எஃபர்ட். ஆன்சர் சி அன்ஹாப்பி எஃபர்ட். அண்ட் ஆன்சர் டி ஸ்ட்ரெனியஸ் எஃபர்ட், கடுமையான முயற்சி அப்படின்னு அர்த்தம். 13th கொஸ்டின். ஹவு கிராங்கி ஹி வாஸ். கிராங்கி அப்படின்றதுக்கான சினானிம் பார்க்கணும். சி ராங்கி அப்படின்னு சொல்லும்போது ரெண்டும் இல்லாத ஒன்றா இருக்குது, புதுசாக இருக்குது. அப்போ ஸ்டேஞ்ச் அப்படின்னு சொன்னேன். புதுசு அப்படின்றதுக்கு ஸ்டேஞ்ச். தாத்தா கூட அப்படி தான் பார்க்குறாரு இல்லையா? யாரையோ புதுசாக ஒரு ஏலியனை பார்க்குற மாதிரி பார்க்குறாரு. கிராங்கி அப்போனா அதுக்கு என்ன அது சினானிம்? ஸ்ட்ரேஞ்ச் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? நார்மலாக, ஸ்ட்ரேஞ்சா, அப்நார்மலா, ஹாப்பியா. அப்போது ஆன்சர் பி இஸ் த ரைட் ஒன், ஸ்ட்ரேஞ்ச். 14th கொஸ்டின். His parents circled around raising a proud cackle. சினானிம் இருக்குது. கேக்கல் அப்படின்ற வார்த்தைக்கு என்னது? வாய் விட்டு சிரிக்கும் போது கேக்கேன் சவுண்டு வரும், கேக்கேன் சவுண்டு வரும் சொன்னேன் இல்லையா? அப்போ கேக்கல் அப்படின்னா எப்படிப்பட்ட நாய்ஸ்? அந்த சத்தம் எப்படி இருக்கும்? வாய்க்குள்ளே சிரிக்கிறதுக்கும் கேக்கலுக்கும் வித்தியாசம் இருக்குது. கேக்கல்னா அந்த நாய்ஸ் எப்படி இருக்கும்? ஷார்ப்பாக இருக்கும் இல்லையா? அப்போ ஷார்ப் நாய்ஸ் அப்படின்றது தான் ரைட் ஆன்சர். ஆப்ஷன் ஏ ஷார்ப் நாய்ஸ். ஆப்ஷன் பி பிளண்ட் நாய்ஸ். ஆப்ஷன் சி ஹை பிச். ஆப்ஷன் டி ஷவுட்டு. ஷார்ப் நாய்ஸ் அப்படின்னு தான் சரியான விடை. ஹை பிச்சுன்றது பாடுறவங்க உச்ச ஸ்தாயில் பாடுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதான் பிச்சு. அது ரித்தமிக்காக இருக்கும். ஷவுட் அப்படின்றது கேட்கவே முடியாது, இறைச்சலாக இருக்கும். அப்போ ஷார்ப் நாய்ஸ் அப்படின்றது கூர்மையான சத்தம் அப்படின்ற மீனிங்கில் வரும். 15th கொஸ்டின். ட்ரையிங் டு ரிவைவ் ஓல்டு சைல்ட்ஹுட் மெமரிஸ் மே ப்ரூவ் டிஸப்பாயிண்டிங். ரிவைவ் அப்படின்ற வார்த்தைக்கு சினானிம். ரிவைவ் அப்படின்னா ரீவைவ், ரீவைட்டலைஸ், புத்துயிர் அளிப்பது அப்படின்ற அர்த்தத்தில் வரும். ரீவைட்டலைஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? அப்போது ரிவ்யூ கிடையாது. ரீவைட்டலைஸ் பி சரியான விடை. சி ரெஸ்டோர் கிடையாது. டி ரெஸ்கியூ கிடையாது. ஸோ பி revitalize is the right answer. It was the gaunt face staring from the bed that brought chill to my heart. gaunt அப்படின்ற வேர்டுக்கு சினானிம் கேட்டுக்கிறாங்க. gaunt அப்படின்றத அதோடைய ரைமிங் வேர்டு ஆண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். ஆண்ட் எப்படி இருக்கும்? லீனாக இருக்கும். அப்போது ஆப்ஷன் ஏ ஃபேட் கிடையாது. ஆப்ஷன் பி ரவுண்டு கிடையாது. ஆப்ஷன் சி லீன் இஸ் த ரைட் ஆன்சர். அண்ட் ஆப்ஷன் டி சேட் கிடையாது. அப்போது ஆன்சர் சி இஸ் த ரைட் ஒன், லீன். அடுத்து 7th கொஸ்டின். when school began there was a bustle.
அப்போது பஸ்ஸில் அப்படின்ற வேர்டுக்கு சினானிம் கேட்டிருக்கிறாங்க. பஸ்ஸில் அப்படின்றத நம்ம எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னு சொன்னேன். பஸ்ஸில் பிரிக்கும்போது பஸ்ஸில் அப்படின்னு பிரிக்கணும். பஸ்ஸுன்னா நம்ம ஒரு பஸ் எதுக்கு ஃபேமஸ்ஸு? ரஷ்ஷுக்கு ஃபேமஸ் இல்லையா? எப்போ பார்த்தாலும் கூட்டமாக இருக்கும். அப்போது பஸ்ஸுக்கு சினானிம் என்னது? ரஷ் அப்படின்ற வார்த்தை. ஆப்ஷன் ஏ ரஷ். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் த ரைட் ஒன். ஆப்ஷன் பி சேஞ்ச், ஆப்ஷன் சி நாய்ஸ், ஆப்ஷன் டி கன்ஃபியூஷன். அதாவது சென்டென்ஸோட மீனிங் இப்போ எடுத்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி ஆப்ஷன் டி கூட சரியானது மாதிரி தோணும். ஆப்ஷனே இல்லாமல் சொல்கிறதுக்கு ட்ரை பண்ணணும். 18th கொஸ்டின். தே கண்டினியூ டு கிராப்பிள் வித் த சேஞ்ச். கிராப்பிள் அப்படின்ற வேர்டுக்கு மீனிங் கேட்டிருக்கிறாங்க, சினானிம் கேட்டிருக்கிறாங்க. கிராப்பிள் அப்படின்றத குரூப் ஆப்பிள் அப்படின்னு பிரிச்சிங்கன்னு சொன்னேன். குரூப்பாக ஆப்பிள் பறிக்க போனால் என்ன வரும்? சண்டை வரும். 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்களா? ஆப்ஷன் ஏ செட்டில், ஆப்ஷன் பி ஃபைட், ஆப்ஷன் சி மூவ், ஆப்ஷன் டி ஸ்டாப். அப்போது ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஒன், ஃபைட். இப்போது சினானிம்ஸை பொறுத்தளவில் நம்ம கீவேர்ட்ஸ் கிரியேட் பண்ணால் மட்டும் பார்த்தாது. ஒரு தடவை கிரியேட் பண்ண கீவேர்டை திரும்ப டெஸ்ட்டில் ட்ரை பண்ணால் தான் நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். எந்த சூழ்நிலையிலையும் தப்பு விடாமல் அதை ரொம்ப காலத்துக்கு நம்ம ரீடைன் பண்ணிக்க முடியும். மீடியாக்கர் ஸ்டூடெண்ட்ஸோ லேட் ப்ளூமர்ஸோ இல்லை கிஃப்டட் ஸ்டூடெண்ட்ஸோ யாராக இருந்தாலும் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது பெர்ஃபெக்ஷன் கிடைக்கும். ஸோ இந்த சிஸ்டத்தை ஃபாலோ பண்ணி சினானிம்ஸ் ஆண்டனிம்ஸை ஈஸியாக நம்ம கிராக் பண்ணலாம். அடுத்தடுத்து வர்ற கிளாஸ்களில் இன்னும் நிறைய சினானிம்ஸ் படிக்கும்பொழுது, நிறைய கீவேர்ட்ஸ் கிரியேட் பண்ணி படிக்கும்பொழுது நீங்கள் எப்பயுமே இதை மறக்கிறதுக்கு வாய்ப்பே இருக்காது. வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன்.